Hello friends, welcome to Niha's All-Rounder. இது நெக்ஸ்ட் ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட்டு. இதுவும் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி வர்றது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இடையில வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இடையில ஏதாவது டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் நான் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ போடுறது வந்து ஜரி த்ரெட் கிடையாது, சில்க் த்ரெட் தான். கோல்டு கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள், ஜரி த்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா ஜரி த்ரெட்டில் ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து பழகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான ஒன்றை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து நான் செயின் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணுன்னு தான் நான் அவுட்லைன் ஒரு கலராகவும் நான் உள்ளே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை வந்து ஒரு கலராகவும் போட்டிருக்கிறேன். நான் இது கொஞ்சம் வந்துட்டு செயின் வந்து கொஞ்சம் பெருசாக நான் போட்டுக்கிறேன். தாம்பூர் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே திருப்புறோம். பட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த செயின், இதை வந்து நம்ம மிடில் பண்ணி, அதாவது நம்ம ஏற்கனவே போட்ட செயினோட பாதியில், நம்ம முன்ன ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா அதோட பாதியில் ஒரு லூப் எடுத்து ஒரு செயின் போடுறோம். அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த செயினோட மிடில், அதாவது இப்போ நான் இந்த செயின்னா இதோட பாதியில் நான் குத்தி எடுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயினோட பாதி. இதுதான் வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட். முன்ன போட்ட ஸ்டிச்சோட பாதியில். நான் இப்படியே திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சிங் இருக்குது. திருப்பினதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு செயினோட பாதியில் நான் வந்து குத்திக்கிறேன். ரெண்டாவது போட்ட செயின் அதோட பாதியில் நான் குத்திக்கிறேன். அதாவது இப்போ மூணாவது லைனும் ஃபர்ஸ்ட் லைனும் ஒரே மாதிரியான செயின்ஸ் தான் வரும். ஏற்கனவே இதுக்கு முன்னத்த லைனில் என்ன செயின் போட்டோமோ அந்த செயினோட பாதியில் நம்ம குத்தி எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து மேட் ஃபில்லிங் மாதிரியே வந்து மேட் ஃபில்லிங் கிடையாது, பார்க்க வந்து ஃபினிஷிங்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பின்னணி அந்த செயினே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு சேம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஹியூமன் ஃபேஸ் எடுத்து பண்ணுங்கள். உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் எடுக்கிறது, அதை எப்படி வந்து பிக்சராக கன்வெர்ட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது போய் பாருங்கள். ஹியூமன் ஃபேஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். நான் இது முடிச்சுட்டு மீதி பாதியையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷிங்க்கு அப்புறம் அவுட்லைன் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுவும் டிப்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல வந்து நூல் நீட்டிகிட்டு இருக்கு. நான் இப்போ இது கீழே இழுக்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல கேப் இல்லை. என்ன நான் பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன் இல்லையா, அவுட்லைன் கொடுக்குறதுலையே வந்துட்டு நான் அதை மறைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? செயின் போடுறேன். செயின் போட்டு அந்த ஸ்டிச்சஸ் வர்ற இடத்துல அந்த நூலை கீழே அமுத்தி விட்டு அது மேலே நான் ஒரு செயின் போடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு அது வந்து அமுந்துருச்சு. மறுபடியும் எனக்கு அது வந்து மேலே வராது. நான் இந்த கோல்டன் கலர் சில்க் த்ரெட் போட்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சேம் கலர்லேயே வந்துட்டு செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ தனியாக தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இந்த ஏற்கனவே குத்தின இடத்துலையே திரும்ப குத்தும்போது அடியில் இருக்கிற த்ரெட் வந்து மறுபடியும் மிங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக நாட் போடுங்க. எனக்கு இப்போ இது வந்து நான் மேலே தூக்கிட்டு இருக்கு. நான் மேலே தூக்கிட்டு இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், அடியில் வந்து ஊசியை கொடுத்து நான் அந்த நூலை வந்து மாட்டிக்கிட்டேன். மாட்டி கீழே அப்படியே இழுக்கிறேன். அவ்வளோதான். இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கீழே இழுத்து விட்டுருவேன். அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் த்ரெட்டு வந்து தூக்கிட்டு நிற்காது. நான் இதை இப்படியே விடாமல் இது கூட இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் நார்மல் சூயிங் த்ரெட்டை வந்து சிங்கிளாக எடுத்துக்கிட்டு நாட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது காப்பர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதை சுற்றிலும் ஒரு செயின் போடலான்னு தோணுது. நான் ரெண்டு பீடாக வந்துட்டு நான் கோர்த்து போட்டுக்கிறேன். ஏன்னா சுகர் பீட் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. 2 பீடு, அதுக்கு மேலே நீங்கள் கோர்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த சுகர் பீடு வந்து ப்ரிஸோ, ஸோ ஹோல்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் எடுத்து போட முடியும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நிறைய வந்துருச்சு.
நான் வீடியோக்கு தெரியணுங்கிறதுக்காக என் கையை விலக்கி வச்சு தான் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.